ஸோ வணக்கம். நான் வந்துட்டு சாம் பேசுகிறேன். இதில் வந்துட்டு ஃபுல்லாக ஆடியோ தான் இருக்க போதே. ஏன்னா நான் வந்துட்டு நடுராத்திரியில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், அதனால். ஸோ நான் வந்துட்டு எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பிரைட் இஷ்யூன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு யூடியூப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அஸ் எ யூடியூபர், எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கலாம், இல்லை நான் யூடியூப் பண்ணுறதுனால நானும் யூடியூபர் அப்படிங்கிறதுனால நான் இதை பற்றி பேசுகிறேன், சரியா? அஸ் எ யூடியூபராக இப்போ யூடியூப்பில் இருக்கிறவங்களும் சரி, இதுக்கப்புறம் ஆரம்பிக்க போகிறவங்களும் சரி, இந்த காப்பிரைட்டோடைய ரூல்ஸ் யூடியூப்க்கே தெரியலன்னு தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. ஏன்னா ஒரு யூடியூப்பே வந்துட்டு இது கேர்லெஸ்ஸாக விட்டுட்டானோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வந்துட்டு மிஸ்டர் கேக்கு வந்துட்டு ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க ஒரு வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் சம்மந்தப்பட்டவங்க கொடுக்காம வேறு ஏதோ கைடன்ஸ் மூலயமா வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன கேள்வினா, ஒருத்தங்களுக்கு சம்மந்தமே இல்லாத வீடியோவுக்கு வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு ஒரு சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது. அண்ட் அவர் அதுலேயே சொல்லியிருப்பார், அவர் வந்துட்டு அதில் வந்துட்டு அக்கான்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னார். எந்த ஒரு மரியாதை குறைவாகவும் பேசலை. ஆக்சுவலி எஜுகேஷனுக்கு என்ன தேவையோ அந்த எஜுகேஷனில் ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்க, ஒருத்தங்க வந்துட்டு ஆபாசமாக வீடியோ போடுறவங்க வந்துட்டு பள்ளிக்கூடத்தில் போயிட்டு வந்துட்டு இது வந்துட்டு படிப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஸ்கில்லு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுகிறது தப்பு, அதுவும் பள்ளிக்கூடத்தில் போய் பேசுகிறது தப்பு அப்படின்னு சொன்னது ஒரு குத்தமாக போனதுனால அவருக்கு வந்துட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து வீடியோவை ரிமூவ் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு என்ன கேள்வினா, யூடியூப் என்ன பண்ணுது இந்த விஷயத்தில்? யூடியூப்பே வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு கேர்லெஸ்ஸாக விட்டுருச்சா, இல்லை யூடியூப் வந்துட்டு என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரில. இதுக்கப்புறம் யூடியூப் வரவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரில. இந்த இஷ்யூவில் ஒரே பயமாக போகுது. எல்லாத்துக்குமே ஒரு பயத்தை உண்டாக்கிடுச்சு இந்த இஷ்யூ. யார் வேணாலும் காப்பிரைட்ஸ் கொடுக்கலன்னா சம்மந்தப்படாதவங்களே இந்த பிடிக்காத சேனல் காப்பிரைட் இஷ்யூ கொடுக்கலாமே, இது வந்துட்டு தப்பான விஷயம் கொடுக்குறாங்க, நான் வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது யூடியூப் அலோவ் பண்ணுது. ஆக்சுவலி அது இந்த யூடியூப் வந்துட்டு எல்லாமே பாட் வச்சுருக்கிறதுனால சரியாக செக் பண்ணுறானுங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரே தீர்வு என்னன்னா, யூடியூப் வந்துட்டு அதோடைய ரூல்ஸ் அதோடைய அந்த இது வந்துட்டு இன்னும் வந்துட்டு மெயின்படுத்தணும். அப்படியும் இல்லையா, அட்லீஸ்ட் சம்மந்தப்பட்டவங்க கொடுக்குறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வெரிஃபை ஏதாச்சும் பண்ணணும். இது இஷ்டத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோன்னு எனக்கு ஒன்று தோணுது. ஓகேவா? இது நம்ம எல்லாருமே தான் பேசணும். ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிற யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பேசுங்க. இது பேசினா மட்டும்தான் இது வந்துட்டு இது பண்ண முடியும். இது வந்துட்டு காப்பிரைட் இஷ்யூ மட்டும் இல்லை, இட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்துட்டு தடுக்கிறது. ஒருத்தரோடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்துட்டு தடுக்க முயற்சி பண்ணுற ஒரு விஷயந்தான் இது. இது யாருமே பேசலைன்னா இது வந்துட்டு அடக்குமுறையாக மாறிடும். அப்படி நடக்கக்கூடாதுன்னா எல்லாருமே இதை பற்றி பேசணும். தேங்க்யூ.